ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ல பார்த்தீங்கன்னா ஐடியல் ஃப்ளூயிட், ரியல் ஃப்ளூயிட், நியூட்டேனியன், நான் நியூட்டேனியன் அண்ட் ஐடியல் பிளாஸ்டிக் சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இன்கம்ப்ரெசபிளா இருக்கும், அதே மாதிரி விஸ்காசிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஃப்ளூயிட் தான். ஸோ இது வந்துட்டு ரியல் எக்ஸிஸ்டிங் ஃப்ளூயிட் கிடையாது. ஸோ அடுத்தது ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளூயிட்ஸுமே விஸ்காசிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஸ்காசிட்டி இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே ரியல் ஃப்ளூயிட் தான். அப்படி பார்க்கும்போது எல்லா ஃப்ளூயிட்ஸுமே நமக்கு ரியல் ஃப்ளூயிட்ஸ் தான். நியூட்டேனியன் ஃப்ளூயிட் நம்ம சொன்னோம் இல்லையா, the shear stress is directly proportional to the rate of shear strain அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஒபே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா that fluid is called as Newtonian fluid. That is tau is equal to mu into du by dy. Okay. அடுத்தது non-Newtonian fluid. So non-Newtonian fluid it does not obey the Newton's law of viscosity. அடுத்தது ஐடியல் பிளாஸ்டிக். ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா shear stress வந்துட்டு அதோட yield value விட ஜாஸ்தியா இருக்கும். So fluid in which shear stress is more than the yield value is called as ideal plastic fluid. So types of fluid அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5 types ரொம்ப ரொம்ப important. Ideal fluid, real fluid, Newtonian fluid, non-Newtonian fluid, ideal plastic fluid. Okay. Next, compressibility. Compressibility அப்படிங்கும்போது என்னது, it is the measure of change of volume or density when a substance is subjected to the pressure. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம pressure apply பண்ண அது எவ்வளவு volume change இருக்கு, that is called as compressibility. Okay. So நான் சொன்னேன்ல இந்த இடத்துல வாட்டர் இருக்கு, இதுல வந்துட்டு வாட்டர் இருக்கு. ஸோ இதுல H2O வாட்டர் இருக்கு, இதுல வந்துட்டு என்ன இருக்கு, ஏர் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுல வாட்டர், இதுல ஏர் இருக்கு. இப்போ இந்த இதுல பிஸ்டன் ரெண்டுலயுமே சேம் வால்யூம் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டோம். பிஸ்டன் வச்சு நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா சேம் ப்ரெஷர் P1ல இருந்து P2ங்கிற ப்ரெஷரை கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு சேம் ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு வாட்டரை விட ஏர் நல்லாவே கம்ப்ரஸ் ஆகும். கரெக்டா. ஸோ அப்ப ரெண்டுக்குமே கம்ப்ரசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருக்குது. பட் த திங் இஸ், எதுக்கு ஜாஸ்தியான கம்ப்ரசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஏருக்கு ஜாஸ்தியான கம்ப்ரசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி பீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ கம்ப்ரசிபிலிட்டி எப்படி இண்டிகேட் பண்றாங்க, பீட்டான்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்றாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1/k, where k is called as bulk modulus of elasticity. Okay. Next, bulk modulus defined as the resistance of substance to the volumetric change. So எவ்வளோ pressure கொடுக்க எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு compressibility. ஓகேவா. ஸோ அதான் எப்படி சொல்லியிருக்காங்க, for unit pressure change, what is the difference in the volume, that is called as compressibility. ஆனா இங்க பாத்தீங்கன்னா for unit volume change எவ்வளோ pressure வந்துட்டு நம்ம வேரியேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கறத bulk modulus. bulk modulus போது நம்ம இதுலயே பார்த்திருப்போம்ல, SOMல change in volume by the original volume வந்ததெல்லாம். ஸோ அந்த கான்செப்ட். surface tension. So surface tension அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, it is a property of a surface or liquid interface அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் let me say it as இது வந்து cross section அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓப்பன் டு த அட்மாஸ்பியர், நம்ம இந்த டாப் சர்ஃபேஸ்ல இருக்கிற வாட்டர். ஓகேவா. இது வந்துட்டு டாப் சர்ஃபேஸ்ல இருக்க வாட்டர், இது ஓப்பன் டு அட்மாஸ்பியர். இது கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சின்ன நம்ம வாட்டர் மாலிகுல்ஸ். ஓகேவா. H2O மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு அட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஆல் டைரக்ஷன்ல அட்ராக்ட் ஆகுது. ஆனா வேற இன் கேஸ் ஆஃப் அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்துட்டு எங்கதான் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. இப்படி இந்த அப்வர்டுக்கு வந்துட்டு இல்ல.
ஸோ அந்த அப்பர் டைரக்ஷனுக்கும் அந்த அப்பர்லயும் வந்துட்டு ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்ல இருக்க வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே ஒரு தின் ஃபிலிமா டென்ஷன்ல அது வந்துட்டு டென்ஷன்ல வந்துட்டு அது பிஹேவ் பண்ணும். ஓகேவா? அது பிஹேவ் பண்ணும்போது பார்த்தோம்னா அப்பதான் நமக்கு என்ன ஆகுது, சர்ஃபேஸ்ல இருக்க வாட்டர் பார்த்தீங்கன்னா தின் ஃபிலிமா நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த ஃபினாமினாவை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் எம்எம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாகும். ஓகே, இன் கேஸ் ஆஃப் வாட்டர் டிராப்லெட் அண்ட் சோப் பபிள் உங்களுக்கு the pressure intensity எப்படி calculate பண்ணுவோம் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 2 sigma by r or 4 sigma by t. And in case of soap bubble பார்த்தீங்கன்னா 4 sigma by r or 8 sigma by d. ஓகேவா? Next capillarity. Capillarity phenomena. So அதுக்கு பார்த்தீங்கன்னா capillary rise or fall இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன, h is equal to 4 sigma cos theta by rho GD. Okay, so suppose இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டியூபா இல்லாம ஒரு காலமா இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் சே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பீக்கர் இருக்கு. இந்த பீக்கர்ல வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2 பிளேட்ஸ் இருக்கு. ஓகேவா? 2 parallel பிளேட்ஸ் இருக்கு. அப்ப 2 parallel plates இருந்தாலும் ஸோ ஒரு 3Dல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமா, ஸோ 2 parallel plates இருக்கு. அப்ப 2 parallel plates இருந்தாலும் இந்த parallel platesக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா, ஸோ இந்த இடத்துல வாட்டர் ரைஸ் இருக்குமா. ஸோ அது எப்படி, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 sigma cos theta by rho GT. ஸோ whereas for capillary rise பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா இருந்துச்சு, 4 sigma cos theta by rho GD, where D is the dia of the particular tube. ஓகேவா? இந்த காலம். whereas இந்த T அப்படிங்கிறது இந்த 2 பிளேட்டுக்குள்ள இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, T அப்படின்னு இண்டிகேட் பண்றாங்க. ஓகே, 2 sigma cos theta by rho GT, where theta is the angle of contact of mercury or on the fluid, and sigma ங்கிறது we know already it is surface tension. Okay, rho g வேல்யூல நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த டீங்கிற வேல்யூ என்னது, இந்த இடத்துல இந்த 2 பிளேட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ parallel plate அப்படிங்கிறது h is equal to 2 sigma cos theta by rho GT. Next, if the capillary rise of water in a 1 mm dia tube is 3 cm, the height of the capillary rise of water in a 0.2 mm dia tube in centimeter will be என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், ரைஸோட ஃபார்முலா. வெரி குட். ஸோ ரைஸோட ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ ரைஸோட ஃபார்முலா என்ன சொல்லுவோம், 4 sigma cos theta by rho GD போடலாமா. ஸோ h is equal to 4 sigma cos theta by rho GD. ஸோ இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ capillary rise of water in 1 mm dia tube is 3 cm. ஓகே, ஸோ given என்ன சொல்லிருக்காங்க, ஸோ given is இப்போ 1 mm dia டியூபுக்கு வந்துட்டு உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதாவது அந்த வாட்டர் ரைஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப the height of capillary rise of water in 0.2 mm. ஓகேவா? 0.2 mm dia tube. அப்போ 0.2 mm dia tube இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு capillary rise என்னவா இருக்கும் அப்படிங்கறதானே உங்களுக்கு क्वेश्चन. in terms of centimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க,
ரெண்டு பேராமீட்டர், ரெண்டு டயா டியூப், 1 mm டயா டியூப் ஒன்று, 0.2 mm டயா டியூப் ஒன்று. 1 mm டயா டியூப்ல உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் கேபிலர் ரைஸ் இன்க்ரீஸ் ரைஸ் இருக்கு. அப்போ 0.2 mmல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறதுதான். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க 4 sigma cos theta by rho GD போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ h1 by h2 is equal to d2 by d1. ஏன்னா டினாமினேட்டர்ல தானே d வருது. அப்ப d2 by d1 அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணலாம், h1 by h2, h1 வந்துட்டு ரைஸ் எவ்வளவு 3 சென்டிமீட்டர், அப்ப 30 mm டிவைடட் பை h2 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாராமீட்டர், இஸ் ஈக்குவல் டு d2. d2ங்கிறது என்னது 0.2 mm டயா டியூப், d1ங்கிறது 1 mm டயா டியூப். ஸோ இதுல நீங்க ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா h2 இஸ் ஈக்குவல் டு 150 mm. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் நல்லா பாயிண்ட் பண்ணிக்காங்க, இன் சென்டிமீட்டர்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ h2 இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இஸ் கேவிடேஷன். ஸோ கேவிடேஷன் அப்படிங்கும்போது என்னது, ஸோ கேவிடேஷன் அப்படிங்கும்போது the liquid in the low pressure in the flowing system. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஏரியா வந்துட்டு ஒரு பைப்ல லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, இந்த லோ ப்ரெஷர் ஏரியால என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன பபிள்ஸா ஃபார்ம் ஆகும். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேக்கம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு வேப்பர் வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், ஆர் பபிள்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் லோ ப்ரெஷர் இருக்கும்போது. ஓகே, இப்போ இதை வந்துட்டு ஹை ப்ரெஷர் ஏரியாக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்துட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஃப்ளோ வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஃப்ளோ வந்துட்டு இப்படி இருக்கும்போது இப்போ பபிள்ஸ் வந்துட்டு லோ ப்ரெஷர் ஏரியால இருந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவுக்கு ஃப்ளோ ஆக போகுது. அப்ப ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பபிள்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அது அந்த கான்செப்ட் வந்து பர்ஸ்ட் ஆயிட்டு இங்க என்ன ஆகும் அப்படின்னா எரோட் ஆயிட்டு கேவிட்டிஸ் வந்துட்டு ஃபார்மேஷன் கொடுத்துரும். ஸோ இததான் வந்துட்டு இந்த பினாமினா தான் கேவிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, கேவிடேஷன் அப்படிங்கும்போது ஸோ லிக்விட்ஸ் இந்த லோ ப்ரெஷர் ஏரியா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பபிள்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணி விட்டுரும். ஒரு பைப் இருக்கு அப்படின்னா அந்த பைப்ல லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல உங்களுக்கு ஃப்ளூயிட் லிக்விட் பபிள்ஸ் ஃபார்மேஷன் கொடுக்கும். இதே வந்துட்டு அதே ஃப்ளூயிட் அந்த பபிள்ஸ் வந்துட்டு கோயிங் ஆன் டு த ஹை ப்ரெஷர் ஏரியா, இட் வில் பர்ஸ்ட் டியூ டு த ஹை ப்ரெஷர். ஓகே, அப்ப அந்த பர்ஸ்ட் ஆயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இட் வில் கெட் எரோடட் அண்ட் கேவிட்டிஸ் ஆர் ஃபார்ம். ஸோ இந்த பினாமினாவா என்ன சொல்றாங்க அப்படின்னா கேவிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, liquids in the low pressure in the flowing system starts to vaporize and form bubbles. These bubbles when carried to the high pressure where they collapse and gives rise to the high impact pressure. This impact pressure is high that materials from the adjoining boundaries gets eroded and cavities are formed on them. This phenomena is called as the cavitation. So adjoining boundaries கூடிய இடத்துல high pressure இருக்குமா, ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா பபிள்ஸ்ல போய் பர்ஸ்ட் ஆயிட்டு எரோட் ஆகி கேவிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுது. திஸ் பினாமினா இஸ் கால்ட் அஸ் கேவிடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் அப்படிங்கும்போது என்னது, ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் பர் யூனிட் ஏரியா. ஸோ ப்ரெஷர் அப்படிங்கும்போது அப்படின்னா என்னது, நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லுவோமா, அவ்வளவுதான். ஸோ ப்ரெஷர் அப்படிங்கும்போது ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா மாஸ் இன்டு மாஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ மாஸ் இப்போ W இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிபிக் வெயிட்ல இது பண்ணோம் அப்படின்னா M இன்டு ஜில இண்டிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ M அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா A இன்டு, அதாவது மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். அப்போ வால்யூம் பதிலா A இன்டு ஹச் அப்படின்னும் இன்டு டென்சிட்டின்னு போடுறோம் இன்டு ஜி. இப்போ இந்த ப்ரெஷர்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏரியா இன்டு ஹைட் இன்டு டென்சிட்டி இன்டு கிராவிட்டி டிவைடட் பை ஏரியா அப்படின்ட்டு வரும். சின்ஸ் வி நோ தட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் தான் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணிக்கிறோம், ஸோ இந்த மாதிரி மாஸ் இன்டு கிராவிட்டி. ஸோ அந்த மாஸ் இன்டு கிராவிட்டி அப்படிங்கும்போது
மாஸ் வந்துட்டு வால்யூம் இன்டு டென்சிட்டின்னு இண்டிகேட் பண்ணா வால்யூம் அப்படிங்கும்போது ஏரியா இன்டு ஹைட்னு போட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ இங்க இந்த ஏரியாவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இல் கெட் ரோ ஜி ஹெச். ஸோ நம்ம இது வரைக்கும் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச் தான் படிச்சிருப்போம் முடியும். அது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ P is equal to rho GH. நம்ம வந்துட்டு வாட்டர்ல pressure at a point எவ்வளோ இருக்கு அப்படின்னா P is equal to rho GH. Okay. Let us assume இப்போ இந்த இடத்துல வந்துட்டு we have a particle and we are exerting the pressure அப்படின்னா இங்க வந்துட்டு pressure வந்துட்டு கொடுக்குறோம். இங்க opposite directionல pressure plus change in pressure. Okay. Some additional pressure ஓட நமக்கு exerting force in opposite direction. Okay. இந்த இடத்துல வந்துட்டு இந்த DA அப்படிங்கிற ஏரியாவுக்கு கவர் ஆயிருக்குது. இங்க DH அப்படிங்கும்போது இந்த H. ஓகேவா? இந்த DAங்கிற ஏரியாவுக்கு இது ஃபுல்லாவே நம்ம எடுத்திருக்கோம். ஓகே. ஃபார் ஈக்குவலிபிரியம் ஆஃப் fluid element நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா P into DA. ஓகே. ஸோ upward force is equal to downward force அந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா P into DA plus W is equal to இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது என்னது P plus DP into DA. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா P into DA அந்த ஹோல் ஏரியாவுக்கு இந்த P into DAங்கிறது இந்த ஹோல் ஏரியாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது பிளஸ் டபிள்யூவும் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு அப்பர் டைரக்ஷன் அப்படிங்கும்போது P plus DP into DA ஹோல் ஏரியாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. Can you understand? அடுத்தது இந்த இடத்துல P into DA இங்க P into DA கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா W is equal to DP into DA அப்படின்னு வரும். And W is equal to DP into DA வா அப்ப இந்த DA இங்க இருக்கு. We know that P is equal to rho GH. அதே கான்செப்ட் தான். அப்ப rho into G into Hக்கு பதிலா DH. ஓகே. ஏன்னா இந்த DPங்கிற இதுதானே. அப்ப DPக்கு பாத்தீங்கன்னா DH அப்படி போட்டுச்சு. Pressure we know that rho G H. Since we know that P is equal to rho G H. Okay. Next step. Next என்ன வருது? Next W is equal to என்ன ஆகும் அப்படின்னா we know that rho Gங்கிறது specific weight. First classல பார்த்தோம் இல்லையா? W is equal small w is equal to specific weight. அப்ப அது வந்துட்டு rho G ன்னு சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. So W is equal to capital W is equal to small w into dA into dH. Okay, where small w is equal to specific weight. But dP into dA is equal to W into dA into dH. Okay வா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல W is equal to the rate of increase in the pressure. இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த DAவும் cancel ஆயிடுச்சு அப்படின்னா will get specific weight is equal to dP by dH. Okay. இந்த DAவும் cancel ஆயிடுச்சு. W is equal to dP by dH ன்னு வந்துருமா? Okay. So இப்போ இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா very very important point. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்னதுன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. So இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் லா என்ன சொல்லுது? Hydrostatic law என்ன சொல்லுது? Rate of increase of the pressure in the vertical direction is equal to the weight density of the fluid at the point. So இந்த இவ்வளவு நேரம் நம்ம derive பண்ணோம் இல்லையா? என்ன சொல்ல வந்தோம்? So specific weight is equal to rate of increase of pressure in the vertical direction. That is DHங்கிறது என்னது? Vertical direction. So rate of increase in the pressure in the vertical direction is equal to the weight density of the fluid at that point. This is called as hydrostatic law. Okay, very very important concept. Rate of increase of the pressure in the vertical direction, that is vertical direction is DH, rate of increase in pressure is DP, is equal to the weight density of specific weight in weight density of the fluid at that point. This is called as hydrostatic law. Okay. So next என்ன பண்றோம் அப்படின்னா
Either integrating on both sides, we get P is equal to WH plus C, that is constant. So at we assume that H is equal to 0 abdina, we'll get, and P is equal to atmospheric pressure abdina, we'll get C is equal to P atmosphere. Okay, so pressure is equal to WH plus P atmosphere. So pressure minus atmospheric pressure is equal to W into H. For gauge reading, we assume that pressure, atmospheric pressure is equal to 0, where we get P minus WH is equal to rho GH. Okay, where H is called as pressure head. Okay, the derivation. Okay, next, Pascal's law. So Pascal's law enna indicate பண்ணுது? Pascal's law, it states that the pressure or intensity of pressure at a point in a static fluid is equal in all direction. Remember the point, static fluid. So when the fluid is static, the pressure exerting in all the direction, okay, will be same. This is called as Pascal's law. So எல்லா டைரக்ஷன்லயும் உங்களுக்கு pressure எப்படி தான் இருக்க போகுது? சேம் தான் இருக்க போகுது. Okay, so this is called as Pascal's law. We have seen Pascal's law, hydrostatic law. Kindly mention the difference. நல்லா புரிஞ்சிட்டு படிங்க. Next, a hydraulic press has a ram of 30 cm dia and a plunger of 4.5 cm dia. Find the weight lifted by the hydraulic press when the force applied at the plunger is 500 Newton. Okay, என்ன சொல்லிருக்காங்க? Oh, so we have a 500 Newton plunger here. The force apply பண்றாங்க. So we have a 500 Newton plunger and we have a ram of 30 cm dia. Plunger வந்துட்டு 4.5 cm. Plunger is 4.5 cm. Ram is 30 cm. So இதுக்கு என்ன பண்ணலாம்? What formula we have? So இதுக்கு இந்த sum வந்து solve பண்ணி நமக்கு next class வரும்போது இந்த sum வந்து போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க? ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து 4.5 cm, 30 cm. So find the weight lifted by the hydraulic press. இந்த hydraulic press பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு weight வந்துட்டு இங்க lift ஆயிருக்கு இந்த டைரக்ஷன்ல அப்படிங்கறது தான் கான்செப்ட். ஓகேவா? இந்த sum வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிருங்க.